வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கான இந்த மே 31ஆம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களானது ஏற்படுது. ஒரு மாற்றங்களானது அவர்களுடைய தொழிலில் இருந்து அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா காணப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்களில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்து வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனைகளானது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அதே போல் தனுசு ராசி நேயர்கள் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவினுடைய நடுவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கவனத்தோடு இருந்து எச்சரிக்கையோடு இருந்து அந்த பிரச்சனைகளை இருந்து பார்த்திங்கன்னா விடுபடுங்க. எல்லோராலுமே பாராட்டப்படக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரவை போலவே செலவுகள் இருக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் அதே போல் எதிர்பாராத பொருள் இழப்பும் உங்களுக்கு இருக்கும். எனவே கவனமாக இருப்பது நல்லது. திடீர் கவலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் போது கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளும் கூடும். கூட்டு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றங்களை காண்பார்கள். வியாபாரங்கள் தொடர்பான முயற்சிகள் வீண் முயற்சியாக இருந்தாலுமே பின்னாளில் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமைகளும் இருக்கும். எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயரையும் வாங்கிவிடுவீர்கள். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். நிம்மதியும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு நீங்கும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் கிடைக்க பெறுவீர்கள். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். கவனங்கள் தேவை. முயற்சிகள் தாமதப்படும். கலைத்துறையினர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அலைச்சலும் இருக்கும். ஆனாலுமே கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை பெறலாம். புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனையை செய்து கொள்ளவும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த பதவிகளும் சேரும். நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர். மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பதும் நல்லது. விளையாட்டுகளில் கவனங்கள் தேவை. இந்த காலகட்டங்களில் முயற்சிகளினுடைய பெயரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளுமே உங்களுக்கு கிடைக்கும். புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் பொழுது கவனங்கள் தேவை. ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் விசாரித்து வாங்குவது நல்லது. மதிப்பும் மரியாதைகளும் கூடி செல்வாக்குகள் அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகளும் வரலாம். அதே போல உங்களை பற்றி உங்களுடைய குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாகவும் நடந்து கொள்வார்கள். தடைகளை முறியடித்து காரியங்களையும் வெற்றி காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இனிதே நடக்கும். நல்ல வரனாகவும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலங்களும் கிடைக்கும். மேலுமே இந்த காலகட்டங்களில் உடல் நலனை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். சளி மற்றும் மார்பு தொல்லைகள் வரலாம். உடன் பணி செய்வோர் மேலதிகாரிகள் ஆகியோரிடம் பார்த்தீங்கன்னா மிகுந்த நல்ல பெயரை ஏற்படும். சம்பள உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் பார்த்தீங்கன்னா சிறந்த வேலைகள் கிடைக்கும். மேலுமே இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரக்கூடும். அதேபோல் கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது.
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மையை தரும். முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவிகளும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகங்களை காண்பீர்கள். புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர்கள் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. அதே போல வாகனத்தை ஓட்டும் பொழுது மிகவும் எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருப்பது நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பணவரவுகள் உங்களுக்கு தாமதப்படும். அதே போல உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும். அதேபோல் வேலை பளு குறையும். உழைப்புகளும் வீணாகும். அதேபோல் வீட்டை விட்டு வெளியில் தங்க உங்களுக்கு இப்பொழுது நேரலாம். திடீர் செலவுகளும் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு இறுக்கமான சூழ்நிலைகள் நீங்கி மகிழ்ச்சிகளும் ஏற்படும். சந்தோஷமாக வெளியே சென்று நீங்கள் வருவீர்கள். எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கும். மனக்கவலைகள் நீங்கி நிம்மதியும் ஏற்படும். பொருள் வரவுகள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். வாகனங்கள் பூமி மூலம் லாபங்கள் கிடைக்கும். அதே போல கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலைகளானது மாறக்கூடுதல். கவனத்துடன் நீங்கள் பாடங்களை படிப்பது அவசியமானது. எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனங்கள் தேவை. தனுசு ராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டுவிடும். அரசு பணியில் உள்ளவர்கள் உடன் பணிபுரியக்கூடியவர்களிடம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளினுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள். அதேபோல் மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன்களும் சேரும். அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற திட்டங்களானது இப்பொழுது நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தையும் நீங்கள் பெறலாம். பிள்ளைகளினுடைய பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவீர்கள். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள். பொது காரியத்தில் உள்ளவர்கள் சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெறலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டையினால் நீங்கி அதேபோல் தம்பதியர் ஒன்று சேர்வார்கள். ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும். நினைத்தபடி பணவரவுகளை நீங்கள் பெறலாம். தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியையும் லாபத்தையும் பெறுவார்கள். உங்களுடைய மனதில் புதிய திட்டங்கள் உருவாகும். புதிய தொடர்புகளால் நன்மைகளும் உண்டாகும். மீன் பகை மன சஞ்சலங்கள் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டாலுமே செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். மன சஞ்சலங்கள் தீரும். பகைகள் உங்களுக்கு தொல்லை தராமல் இருக்கும். வியாபாரத்தினுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா அதற்குண்டான செலவுகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். ஆனாலுமே அவர்களிடம் திறமையாக பேசி தக்க வைத்துக் கொள்வது நல்லது. வியாபாரத்தினுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா போன்ற இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா விரிவாக்கங்கள் செய்ய புது திட்டங்கள் பற்றிய ஆலோசனை நீங்கள் செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். புது தொழிலில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்யும்போது கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரங்களானது முன்னேற்ற பாதையில் செல்லும். தேவையான பண உதவிகள் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் கடன் தொல்லைகளானது குறையும். தொழில் போட்டிகளும் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகள் நிலவு போகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமைகளானது நீங்கி ஒற்றுமைகளும் ஏற்படும். பிள்ளைகள் எதிர்காலங்களை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனோதைரியங்கள் கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றியும் நீங்கள் காண்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுக்கு நீங்கும். மனதில் நம்பிக்கையும் உண்டாகும். உங்களுக்கு துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பதன் மூலம் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். புதனுடைய சஞ்சாரத்தின் மூலமாக மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் வரும். மேலும் பரிகாரமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து வர உங்களுக்கு எதிர்ப்புகளாகவும் செல்வங்களும் சேரும். மன நிம்மதியும் உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.